அபி, நான் நினைச்சேன் டெல்லியில இருக்கிற மாதிரி இருந்துட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? எனக்கு எதிரா எல்லாத்துலயும் நிக்கிறியா நீ? டெல்லியில என் பிசினஸ் கெடுத்தப்ப உன்னை தோல்ச்சிருக்கணும். இத்தனை நாள் என் பிசினஸ் கெடுத்தவன் இப்போ என் குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன்ல? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. பின்ன அப்படி இல்லனா எப்படி? அதான் இந்த 2 நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா இருக்கியே, உன் வேலை தானே இது? இது பாரு ஆதி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இங்க இருக்கிற சூழ்நிலையே வேற. யார் பேச்சையும் கேட்கறதுக்கு இவங்க தயாரா இல்ல. இங்க நீ இல்லைனாலும் நான் இல்லைனாலும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த முடிவுல தான் இருக்காங்க. நோ, நான் நம்ப மாட்டேன். எனக்கு எதிராக ஒரு துரும்பு அசைஞ்சாலும் அது அப்படி சொல்லிதான் அசைது எனக்கு தெரியும். உன்னை சுட்டு சுட்டு தள்ளிடுவேன் உன்னை. நான் வண்டியில ஏற மாட்டேன். வண்டியில ஏறு. ஏறி வண்டியில. வண்டியில வந்து ஏறு. என்ன வந்து கூப்பிடுறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு கேக்குறியா? நான் அண்ணன். அண்ணனா? நானும் நீயும் ஒரே அம்மா வயித்துல பிறக்கல. என்ன ஷாக் ஆகி பாக்குற? அன்னைக்கு ஒரு நாள் நீ தான் குரல் முழுக்க வெறுப்ப தேக்கிக்கிட்டு சொன்ன. அனு வேலைக்காரிக்கு பிறந்தவன்னு சொன்னல. அன்னைக்கு கிஷோருக்கு நிச்சயம் பண்ணப்ப நீ சொன்ன அந்த வார்த்தை தான் நான் இப்போ இங்க வந்து நிக்கிறதுக்கான ஆரம்பம். புரியுதா? அந்த உண்மைய நீங்க எல்லாரும் மறைக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வேலைக்காரி பொண்ணுங்கிற எண்ணமும் இலக்காரமும் உன் மனசுல இருக்கும்போது நான் எப்படி போன உனக்கு என்ன? பேசாம போ. சாரி மனோ, ஐ அம் வெரி சாரி. நான் இந்த வீட்ல பிறக்காதது உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆதியோட தங்கச்சியா இல்லாதது ஒரு விதத்துல நல்லது. நான் சுதந்திரமா இருக்கலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். உண்மை தெரிஞ்சுட்டா இப்படி எல்லாம் பண்ணுவியா நீ? ஏன்டி அம்மா உன் மேல உயிரே வச்சிருக்காங்கடி. அவங்க உன்னதான் மகளா தான் நடிக்கிறாங்க. உனக்கு உனக்கு ஏன் கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இல்லாம போச்சு? பாத்தியா, இப்ப கூட நன்றி விசுவாசம் தான் உன் வாயில வருது. எனக்கு வேலைக்காரி மகங்கிற ஸ்தானம் தானே கொடுத்து வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆதியோட தங்கச்சியா இருக்கணும்னு விருப்பமே இல்ல. நான் சுதந்திரமா என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன மீறி நீ நடந்துருவியா? நடந்துக்க வச்சுக்காத. இதுக்கு மேலேயும் நீ பிரச்சனை பண்ண சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத பத்தி யோசிப்பேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்னா என்ன பண்றீங்க? என்ன தொல்காப்பியனது? போன் பண்ணீங்கன்னு வந்தா இங்க என்னென்னமோ நடக்குது. அபி, என்ன இங்க பிரச்சனை? கல்யாணம் நடக்கணும் சார். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விடாம தடுக்கிறாரு இந்த ஆதி. ஆமா, என்ன பாக்குற? இது வரைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன், பொறுமையா இருந்தேன். எப்ப நீ சுட்டு பொசுக்கணும்னு துப்பாக்கி கையில எடுத்தியோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 பேருமே மேஜர். இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது சார். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி சரி. என்ன மிஸ்டர் ஆதி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? மிஸ்டர் ஆதி, ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன். யார் நீங்க? சார், நான் பத்திரிக்கைக்காரன் சார். வேற விஷயமா வந்தேன். இங்க இத பார்த்தோன்னே இந்த நாட்டுல உங்களுக்கு வேற நியூஸே கிடைக்கலையா? யோ, கூட்டி போய் விடுங்க. சொல்றது கேளுங்க சார். ஓ, என்ன? நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் சார். சார், மிஸ்டர் ஆதி, என்ன இதெல்லாம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க கல்யாணத்தை தடுக்க இவருக்கு எந்த உரிமையும் இல்ல. கொல்லணும்னு வந்திருக்காரு. ஆசைப்பட்டா கொல்லட்டும். ஷூட் மீ ஆதி, கம் ஆன், ஷூட் மீ, ஷூட் மீ. என்ன சார் இது? ஆதி, இந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாம் சகஜம்.
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நிறுத்த முயற்சி பண்ணா நீங்க தான் தோத்து போவீங்க. அது உங்களுக்கு தான் அசிங்கம். இது பாராதி, இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுல உன் தங்கச்சி ஏன் தம்பிங்கிற விஷயம் இல்ல. தனிப்பட்ட மேஜரான 2 பேரோட வாழ்க்கை. அவங்களே இதை டிசைட் பண்ணட்டும். இதுல குறுக்க நிக்கிறதுக்கு நாம யாரு? இத்தனை பேர் முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டல. உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். நீ ஒரு பெரிய பிசினஸ்மேன். என்ன வளர்த்ததுல நிறைய நஷ்டப்பட்டதா நினைச்சா கணக்கு போட்டு சொல்லு. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். இனிமே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அனுங்கிற ஒருத்தி எங்க வீட்டுல பிறக்கவும் இல்ல, நாங்க வளர்க்கவும் இல்லன்னு நினைச்சிட்டு போறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த பரதேசி கட்டிட்டு நீ எப்படி வாழ்ந்துருன்னு நானும் பாத்துறேன். அபே, உன் தம்பி நீ நிம்மதியா வாழ்வான்னு பாக்குறியா? நோ நோ சான்ஸ். விட மாட்டேன். இட்ஸ் ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நமக்குள்ள இருந்தது தொழில் போட்டி. இனிமே ஜன்ம பகை, குடும்ப பகை. இனிமேல் நடக்க போறது நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்பட போற. ஏனோ இப்போ சொல்றேன்டி, நீ வேலைக்காரி மகதான். அந்த ரத்தம் தான் உடம்புல ஓடுது. அதான் உன் லெவல்ல இவனை தேடி கல்யாணம் பண்ணிக்க போற. இத்தனை வருஷமா ஒரு தெருநாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஒரு நாள் நிச்சயமா வீட்டுக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என் கால்ல விழ போறேன். Just wait and watch. Just wait. 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 Thank you, sir. ஓகே, இனிமே என்ன யோசனை? இவ்வளவு ஆயிடுச்சு. வாங்க, ஆக வேண்டியதை பார்க்கலாம். வாங்க. சார், அட்ரஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கரெக்டாக. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இப்போ மாலையை மாற்றிக்கலாம். கொடுங்க. இந்தாம்மா. இந்த மனோ போடு. இந்த கட்டு கட்டு மனோ. கட்டுடா. நீங்கள் இதில் சைன் பண்ணுங்க சார். இந்த இடத்துல நீங்க அதுக்கு பக்கத்துல. மாப்பிள்ளைக்கு விட்னஸ் யாரு? வாங்க, இங்க சைன் பண்ணுங்க. பொண்ணுக்கு விட்னஸ் யாரு? நான் பண்றேன் சார். இங்க பண்ணுங்க. இந்த சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஓகே, பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். மனோ, உங்க 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வரேன் துர்கா. ஓகே சார். வரேன் அபி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, வரேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம். எப்பவுமே நல்லபடியா சந்தோஷமா இருங்க. வாங்க போலாம். வாங்க.
ஆதி, அனு எங்கடா? சொல்லு ஆதி, எங்க அனு? என்னடா பேசாம இருக்க? என் பொண்ணு எங்க? என் பொண்ணுன்னு சொல்லாதீங்கம்மா. அவ உங்க பொண்ணே இல்ல. அவ உங்க பொண்ணா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வடிகட்டின துரோகத்தை பண்ணிருப்பாளா? அவ உங்க ரத்தம் இல்லம்மா. அதான் உங்களை ஏமாத்திட்டா. அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவ நம்மள மோசம் பண்ணிட்டு போயிட்டாமா. அந்த வேலைக்காரி மக அந்த டிரைவரை கட்டிக்கிட்டாமா. ஏனோ என்னத்தோட சேர்ந்துருச்சுமா. என்னடா சொல்ற? அவ நம்ம எல்லாரையும் குறிப்பா ஒன்ன மறந்துட்டாமா. உன் பொண்ணா இருந்திருந்தா அந்த நாய கல்யாணம் பண்ணிருப்பாளா? வேலைக்காரிக்கு பிறந்திருந்தாலும் என் அண்ணன் பொண்ணுன்னு தூக்கி வளர்த்தியே அந்த நன்றியை கூட மறந்துட்டாமா. நான் அவகிட்ட போய் அம்மா அங்க கதறிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அந்த எதிரி குடும்பத்தோட சேரியன்னு கேட்டதுக்கு நான் வேலைக்காரி மகன் தானே, உங்க குடும்ப பொண்ணு இல்லையேன்னு என்னைய திருப்பி கேட்கிறாமா. அத்தனை பேர் முன்னாடி நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டாமா. வாங்கிட்டோம். அனு, ஐயோ காஞ்சனா, அம்மா, காஞ்சனா, காஞ்சனா, அம்மா, காஞ்சனா, எவ்வளவு பண்ண தப்புக்கு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? கதை திறக்குமா? காஞ்சனா, கதவை அம்மா, திறந்து, காஞ்சனா. அம்மா, நீங்க இப்போ கதை திறக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேமா. அம்மா, அம்மா, கேளு. கதை திறக்குமா? அம்மா, please. ஐயோ, அம்மா, அனு பண்ண தப்பு. போதும் ஆதி. இனிமே அவ என் பொண்ணு கிடையாது. இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே அவ பேச்ச இந்த வீட்டுல யாரும் எடுக்க கூடாது. இதோட அவளை பத்தின பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க.
என்னம்மா அமைதியா இருக்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டாமா? அபி, உன்னை நான் எதுக்காக வர சொன்னேன்? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம் இல்ல? அம்மா, சூழ்நிலை அந்த மாதிரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. சூழ்நிலை சரியில்லை. நீ வந்து அது சரிப்படுத்துவேன் நம்பிதானே உன்னை கூப்பிட்ட. நீ என்னடான்னா அவனுக்கு கல்யாணத்தையே முடிச்சிட்டு கூட்டு வந்திருக்க. பத்தாதுக்கு என்ன ஆர்த்தி எடுக்க சொல்ற? அம்மா, விவாதம் பண்றதுக்கான சூழ்நிலை இது இல்ல. நான் உன்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றேன். 2 பேரும் வெயிட் பண்றாங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த கோலத்துல அவங்கள வாசல்லையே நிக்க வைக்கிறது? ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டாமாம்மா? வேண்டாம் அபி, வேண்டாம். என் மனசு நொந்து போயிருக்கு. ஆரத்தி எல்லாம் எடுக்க முடியாது. அம்மா, நீ பெத்தவ. நீயே இப்படி பேசுறது நல்லவா இருக்கு? அடிப்பொடி பெத்தவளாம் பெத்தவ. நான் இல்லாம கல்யாணத்தையே முடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். எதுக்கு மட்டும் பெத்தவ வேணுமா? அம்மா, குத்தி காட்டி பேசுற நேரமா இது? ஆர்த்தி, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஆனந்தி, நீ போய் எடுத்துட்டு வா. ஏய், நில்லுடி. இந்த வீட்டுல ஆர்த்தி எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. மீறி எடுத்தாங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்.